ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விருதுநகர் பொரிச்ச பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 3/4 கிலோ மைதா மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா பிசைஞ்சிச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு இந்த ரொட்டியை வந்து நல்லா மெலிசாக பேலாச்சிக்கோங்க. பேலாச்சிக்கிட்டு பதறு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு வந்து 100வது வீடியோ, அதனால் ஸ்பெஷலாக போடணுன்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டி இந்த விருதுநகர் பரோட்டா போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து வேறு எல்லா வீடியோவிலுமே ஏதாவது ஒரு குறை இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கடாயை காய விட்டு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பதரை வந்து நல்லா பேலாச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் வந்து நான் வந்து எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து எங்கள் அம்மம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கினது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு 7 வயசுலேருந்து எங்கள் பாட்டிக்கிட்டே இருந்து இந்த சமையலில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் வந்துச்சு. சமையல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செய்கிற சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரோட்டாவை பொரித்து எடுத்தாக்கா சூப்பரான அருமையான விருதுநகர் பரோட்டா ரெடி.